இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் பரவாயில்ல இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஆமா சார், நீங்க பண்ணின உதவிக்கு நாங்க என்ன கைமாறு பண்ணினாலும் பத்தாது. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் என் பேத்தி தான் நகை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றான்னு இவ மேல பழிய போட பார்த்தாங்க. நல்ல வேளை நீங்க தெய்வம் மாதிரி வந்து என் பேத்தி மேல விழ இருந்த திருட்டு பட்டத்தை இல்லாம ஆக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இதுல என்னங்க இருக்கு? ஆஸ் அ போலீஸா என் டியூட்டியை தானே செஞ்சேன். குட் ஜாப் சார், யூ ஆர் சோ பிரில்லியன்ட். எங்க நியூஸ் சேனல்ல சொல்லி உங்களை பத்தி ஸ்பெஷலா ஒரு நியூஸ் போட சொல்றேன். தேங்க் யூ. அப்புறம் ஐஜி கிட்டயும் உங்களை பத்தி நான் சொல்றேன். டே ரத்னவேல் பாண்டி, பழம் நழுவி பால்ல விழுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க ஒரு தோப்பே உன் கைக்கு வந்துரும் போல இருக்கே. என்ஜாய் பண்ணுடா. இன்னைக்கு உன் காட்டுல மழைதான். சாச்சா, அதெல்லாம் வேண்டாம் மேடம். எனக்கு இந்த விளம்பரம் எல்லாம் பிடிக்காது மேடம். அது இல்லாம இதெல்லாம் சீக்கிரட்டா இருந்தாதான் அடுத்து திருடங்களுடைய மூவ் என்னங்கறத என்னால கேட்ச் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? எங்களை மன்னிச்சிருங்க ஐலி. தேவையில்லாம உங்களை தப்பா நாங்க நினைச்சிட்டோம். தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நகையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. உங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அதே சமயம் ரொம்ப பெருமையாவும் இருக்கு. செல்வநாயகி, அதான் நகை வந்துருச்சு. நீ கேட்ட கேள்விக்கும் பதில் வந்துருச்சு. அவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? என்னங்க நீங்க எனக்கு மட்டும் ஏதோ இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. நான் என்ன பண்ணேன்? எல்லாம் எந்த குறையும் இல்லாம ப்ராப்பரா நடக்கணும்னு எதிர்பார்த்தேன். அது தப்பா? ஐலி, கோபத்துல நாங்கெல்லாம் என்னென்னமோ பேசிட்டோம். எங்க மேல ஒன்னும் வருத்தம் இல்லையே. சச்சா, அதெல்லாம் இல்ல மேடம். இன்னும் சொல்ல போனா இது நாங்க எப்படிப்பட்டவங்க நிரூபிக்கிறதுக்கான ஒரு சான்ஸா நான் பாக்குறேன். ஏன் சிவா, இவங்க எப்படிதான் எப்போ எமோஷனல் ஆவாங்களா? ரத்னவேல் பாண்டி, கொஞ்சம் அடக்கி வாசி. ஓவரா ஆக்ட் பண்ணி மாட்டி விட்டு தொலைச்சிருவேன். என் தங்கச்சி கல்யாணத்துல எங்க குடும்பத்தோட கௌரவமே இருக்கு மேடம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகுதா ஐலி? திரும்பவும் சொல்றேன், ஐ எம் சோ சாரி. பரவாயில்ல மேடம். கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்தி கால்ல விழாத குறையா எங்களை கெஞ்ச வச்சுட்டு இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்காம போயும் அந்த அயலு கிட்ட மன்னிப்பு கேக்குறியா? திமிரு புடிச்சவ. என்ன ஆனவ இவளுக்கு? இரு நான் மருமகளா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன்.